الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தான் அமர்ந்து கொள்ளும் 3 பாதைகள். இந்த செய்தி நசாயில 3334, அஹ்மதுல 15958 ஆகிய எண்களில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது சபுரா இப்னுல் ஃபாகிஹ் அல் மஹ்சூமி அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் அமர்ந்து கொள்ளும் பாதைகளை பற்றி நமக்கு இந்த நபியின் மொழியின் ஊடாக விளக்குகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்ன ஷைத்தான கஅத லி இப்னி ஆதம பி அத்ருகிஹி, அதாவது ஆதமுடைய மகன் செல்கின்ற பாதைகளில் ஷைத்தான் என்ன செய்கிறான்? அமர்ந்து விடுகிறான். ஷைத்தான் அமர்ந்து கொள்கிறான். فَقَعَدَ لَهُ بِطَرِيقِ الْإِسْلَامِ, இஸ்லாம் என்ற பாதையில் அவன் என்ன செய்கிறான்? அமர்ந்து விடுகிறான். அமர்ந்து அவன் சொல்கிறான், அதாவது நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகின்றாயா? உனது பெற்றோரின், உனது மூதாதையரின் மார்க்கத்தை நீ விட்டுவிடப் போகின்றாயா? உனது பெற்றோர், உனது பெற்றோரின் பெற்றோர்கள், இவர்களுடைய மார்க்கத்தை நீ விட்டுவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகின்றாயா என்று அவன் என்ன செய்வான்? அவன் கேட்பான். இப்படியான எண்ணங்களை அவன் என்ன செய்வான் என்றால் அவன் உள்ளத்திலே போடுவான். இவ்வாறான ஊசலாட்டங்களை உள்ளத்திலே ஏற்படுத்துவான். என் அருமை சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியில 3384வது எண்ணில் வருகிறது. அதாவது அபூ தாலிபுடைய மரண வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள், அங்கு வருகிறார்கள். அங்கு அபூ ஜஹலும் அப்துல்லாஹ் இப்னு உமையாவும், அந்த 2 பேரும் அங்கு என்ன செய்கிறார்கள்? அங்கு இருக்கின்றார்கள். அபூ ஜஹலும் இருக்கிறான், அப்துல்லாஹ் இப்னு உமையாவும் இருக்கிறான். எனவே அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சிறிய தந்தையை பார்த்து சொன்னது, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் அதை கொண்டு உங்களுக்காக என்ன செய்வேன்? நான் பரிந்து பேசுவேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்திலே இந்த அபூ ஜஹல், அப்துல்லாஹ் இப்னு உமையா, இந்த 2 பேரும் என்ன கேட்கிறார்கள் என்றால், அதாவது அபூ தாலிபை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை வெறுத்த நிலையிலா மரணிக்கப் போகின்றீர்? அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை வெறுக்கின்றீர்களா? இவ்வாறே கூறிக்கொண்டிருந்தார்கள். நபி அவர்களும் கலிமாவை சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 கொடிய காஃபிர்களும் லவாலத்தின் பால், வழிகேட்டின் பால், அந்த ஷைத்தான் எப்படி சொல்வானோ, இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒருவரை தடுப்பதற்கு நீ உனது பெற்றோரின் மார்க்கத்தை வெறுக்கின்றாயா, அதே போன்று இந்த இருவரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எப்படி அந்த ஹதீஸ்ல வருகிறது, ஒரு ஷைத்தான் கேட்பான் என்று, அதே போன்றுதான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இறுதியில் நீங்கள் பார்க்கலாம், இறுதியாக அபூ தாலிப் என்ன வார்த்தையை சொல்லி மரணிக்கிறார்? எந்த வார்த்தையோடு மரணிக்கிறார் என்றால், அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய அந்த மார்க்கத்திலே மரணிக்கிறேன் என்று கூறியவராகத்தான் மரணித்தார் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது ஷைத்தான் எப்படி கேட்கிறான்? உங்களுடைய பெற்றோரின் மார்க்கத்தை, உனது பெற்றோரின் மார்க்கத்தை நீ வெறுத்துவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாயா? இப்படி கேட்பான். எனவே அதை கேட்பதற்கு என்ன, அபூ ஜஹல் போன்றவர்களை அனுப்புவான், அப்துல்லாஹ் இப்னு உமையா போன்றவர்களை அனுப்புவான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்றாங்க, ஃபஅஸாஹு ஃபஅஸ்லம், அந்த மனிதர் ஷைத்தானுக்கு மாறு செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் அன்று தெரியும், மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு ஹிஜ்ரத் கடமையாக இருந்தது. ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்வதை கடமையாக்கி இருந்தார்கள். அடுத்ததாக எங்க அமருவான் என்றால் ஹிஜ்ரத்துடைய பாதையில் அமருவான்.
மக்காவிலிருந்து என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புறப்பட போகிறார்களா, அந்த பாதையில் அமர்வான். அந்த பாதையிலே அமர்ந்து அவன் என்ன கேட்பான் என்று சொன்னால், அதாவது நீங்கள் வாழ்ந்த பூமியை விட்டா ஹிஜ்ரத் செய்கிறீர்கள், நீங்கள் வாழ்ந்த பூமி உங்களுடைய வானம் இதை விட்டா நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய போகின்றீர்கள் என்று இப்படி ஷைத்தான் என்ன செய்வான், அந்த ஹிஜ்ரத்துடைய பாதையிலே அமர்ந்து கேட்பான். அது மாத்திரமல்லாமல் அவன் என்ன சொல்வான், இந்த ஹிஜ்ரத் செய்து செல்லக்கூடியவர் இருக்கிறாரே, இவரை பொறுத்தவரையில் அதாவது கமசலில் ஃபரஸி திவல், கட்டப்பட்ட குதிரையை போன்று, கட்டப்பட்ட அதாவது சுதந்திரமாக உள்ள குதிரை என்ன செய்யும், அது பல இடங்களுக்கு சென்றும் பல இடங்களுக்கு சென்று உணவை சாப்பிடும். ஆனால் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டால், உங்களுடைய சொந்த ஊரை விட்டு சென்று விட்டால், அங்கு உங்களுக்கு யாரும் அறிமுகமானவர்கள் இருக்க மாட்டார்கள், அங்கு உங்களுக்கு யாரும் அறிமுகமானவர்கள் இருக்க மாட்டார்கள், உங்களுடைய வாழ்க்கை என்பது சிரமமாகும், கஷ்டமாகும். இப்படியான அந்த சிந்தனைகளை எல்லாம் ஷைத்தான் போடுவான். நீங்கள் உங்களுடைய ஊரிலே இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஊரில் அனைவரும் உங்களுக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள். இப்படியெல்லாம் ஊசலாட்டங்களை ஷைத்தான் ஏற்படுத்தி அந்த ஹிஜ்ரத்துடைய பாதையிலே அமர்ந்து தடுக்க முயற்சிப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅஸாஹு ஃபஹாஜர், அந்த மனிதர் ஷைத்தானுக்கு மாறு செய்து அவர் ஹிஜ்ரத் செய்து விடுகிறார். அடுத்து மூன்றாவது எந்த பாதையில் உட்காருகிறான், நபி அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு என்ன செய்தார்கள், ஜிஹாதை கடமையாக்கினார்கள். அந்த இஸ்லாத்துடைய எதிரிகளுக்கு எதிராக ஹிஜ்ரத்துடைய அந்த அடுத்ததாக ஜிஹாதுடைய பாதையில் உட்கார்ந்து கொள்வான். ஜிஹாதுடைய பாதை, முஸ்லிம்கள் ஜிஹாதுக்காக புறப்படுகின்ற போது அந்த பாதையிலே உட்கார்ந்து என்ன செய்வான், தடுப்பான். அந்த பாதையிலே உட்கார்ந்து தடுப்பான். நீங்கள் உங்களுடைய உயிர் செல்வங்களை எல்லாம் இவற்றோடு சென்று ஜிஹாத் செய்ய போகின்றீர்களா, நீங்கள் அதிலே கொல்லப்பட்டு விடுவீர்கள், அதில் நீங்கள் கொலை செய்யப்பட்டு விடுவீர்கள், உங்களுடைய மனைவி என்ன செய்வாள், விதவையாகுவாள், அல்லது வேறு யாரின் மூலம் பிறகு மணமுடிக்கப்படுவாள், உங்களது செல்வம் என்பது உனது செல்வம் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு விடும். இப்படியெல்லாம் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவானா இல்லையா? நாங்க பார்க்கிறோம் என் அருமையான சகோதரர்களே, அதாவது உஹதுடைய போரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, முனாஃபிக்குகள் என்ன அந்த உஹதுடைய களத்துக்கே சென்று திரும்பினார்கள். 300க்கும் மேற்பட்டவர்கள் திரும்பினார்கள். ஷைத்தான் எப்படி அவர்களை தடுத்தான் என்பதை பாருங்கள். அதே போன்று நபித்தோழர்கள் கூட, கஅப் இப்னு மாலிக் போன்ற நபித்தோழர்கள் தபூக்குடைய போருக்கு செல்லக்கூடிய நியத்திலே இருந்தும் அவர்களுக்கு இறுதி நேரத்தில் செல்ல முடியாத நிலை, இப்படியெல்லாம் என்ன செய்வான், ஷைத்தான் ஏற்படுத்துவான். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த வழியிலே அமர்ந்து இப்படி என்ன செய்வான், உங்களுடைய செல்வத்தை விட்டு செல்கிறீர்களா, என்ன தபூக்குடைய போருடைய காலம் என்பது பேரித்த அறுவடையுடைய காலமாக இருந்தது. அதை சொல்லி என்ன செய்தான், சிலரை அவன் தடுக்க முயற்சித்ததை பார்க்கிறோம் என்பதையெல்லாம் என் அருமையான சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக என் அருமை சகோதரர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஷைத்தான் என்ன செய்கிறான், இந்த பாதைகளில் எல்லாம் அமர்ந்து விடுகிறான், இந்த பாதைகளில் எல்லாம் அமர்ந்து கொள்கிறான். அன்பிற்குரியவர்களே, அப்ப இந்த இதுல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் அந்த மனிதர், அந்த முஸ்லிம் ஷைத்தானுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபமன் ஃபஅல ذلك கான ஹக்கன் அலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல அன் யுத்கிலஹுல் ஜன்னah, ஷைத்தானுக்கு மாறு செய்து இப்படி யார் செய்து விடுவார்களோ, யார் என்ன இதையெல்லாம் செய்து நிலைநாட்டி விடுவார்களோ, அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அந்த பொறுப்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது, அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று அவர் ஜிஹாதிலே சென்று கொல்லப்பட்டால் அவரை சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய கடமை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதே போன்று அவர் என்ன செய்கிறார், தண்ணீரிலே மூழ்கி மரணிக்கிறார், அவரை சுவர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வுடைய கடமையில் உள்ளது. அல்லது ஒரு வாகனத்திலிருந்து கீழே விழுந்து என்ன செய்கிறார், அவர் ஒட்டகத்திலிருந்து விழுந்து மரணிக்கிறார், அல்லது குதிரையிலிருந்து விழுந்து மரணிக்கிறார், அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ஷைத்தானை பொறுத்தவரையில் அவன் எல்லா நல்ல வழிகளிலும் உட்காருவான். நாங்க தொழுகைக்கு செல்ல போகிறோமா, அந்த வழியிலும் உட்காருவான். நாங்க தர்மம் செய்ய போகிறோமா, அந்த வழியில் உட்காருவான். உட்கார்ந்து வறுமையை பயம் காட்டுவான், ஏழ்மையை பயம் காட்டுவான். இப்படி என் அருமையான சகோதரர்களே, அவன் எல்லா நல்ல வழிகளிலும் உட்காருவான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது அவன் இப்லீஸ்
அல்லாஹ்விடத்தில் எப்படி சபதம் எடுத்தான் என்பதை பார்க்கின்ற போது உனது நேரான பாதையில் நான் என்ன செய்வேன், நான் அமர்ந்து கொள்வேன், அமர்ந்து அவர்களை வழிகெடுப்பேன் என்பதுதானே இது சூரத்துல் ஆராஃப்ல 16வது வசனம். எனவே எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த வழியில் வந்து அவன் அமர்ந்து அந்த நல்ல காரியத்தை விட்டு என்ன செய்வான், அவன் மக்களை தடுத்து கொண்டே இருப்பான். அவனது சூழ்ச்சிகளுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது, அவனது சூழ்ச்சிகளுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்ற முக்கியமான ஒரு வழிகாட்டல் இந்த நபி மொழியின் மூலம் நமக்கு என்ன செய்கிறது, வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேர்கோட்டை வரைந்து அதனுடைய வலதிலும் இடதிலும் பல கோடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் வரைந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த கோடுகள் அனைத்தையும் வரைந்து விட்டு சொன்னார்கள், இதெல்லாம் ஷைத்தான் இந்த பாதையில் இருந்து உங்களை அழைக்கிறான், வலதுக்கும் இடதுக்கும் உங்களை அழைக்கிறான். எனவே நீங்கள் நேரான பாதையை விட்டு திரும்பி விடாதீர்கள், அது ஷைத்தானுடைய பாதைகள் என்று ஹதீஸ்களில் வருவதை இடம்பெறுவதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்கிறான், அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் ஸபீலி. இதுதான் நேரான பாதை, இந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் பல பாதைகளை பல வழிகளிலே நீங்கள் பயணிக்காதீர்கள், அது உங்களை நேரான வழியை விட்டு தூரமாக்கிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக ஷைத்தான் நல்ல காரியங்கள், நாம் என்ன ஒரு நல்ல காரியத்தை செய்ய முற்பட்டாலும் அதற்கு பல நியாயங்களை சொல்லுவான். அதுதான் அங்க என்ன கவனிக்கணும், பல நியாயங்களை சொல்லிதான் தடுப்பான், பலவிதமான நியாயங்களை நமக்குள் ஏற்படுத்துவான், அந்த நியாயங்களை சொல்லிதான் தடுப்பான். எனவே நாம் அந்த சதி வலைகளுக்குள் நாம் சிக்கிவிடக்கூடாது, நல்ல காரியங்களை நாம் உறுதியோடு நாம் என்ன செய்ய வேண்டும். அப்ப அந்த தடைகள் என்பது ஷைத்தான் என்ன செய்வான், ஊசலாட்டங்கள் மூலமும் ஷைத்தான் வருவான், அல்லது என்ன செய்வான், நம்மை சூழ உள்ளவர்கள் என்ன செய்வார்கள், தடையாக இருப்பார்கள். நல்ல விஷயங்களுக்கு நண்பன் தடையாக இருப்பான், நல்ல விஷயங்களுக்கு உறவினர்கள் தடையாக இருப்பார்கள், நல்ல விஷயங்களுக்கு நம்மை சுற்றியுள்ளவர்கள் தடையாக இருப்பார்கள். இதெல்லாம் என்ன, ஷைத்தான் வரக்கூடிய வழிகள். எனவே இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று நல்ல விஷயங்களை விட்டு தடுப்பதற்கு என்ன நியாயங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த நியாயங்களை எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தக்கூடாது. அந்த நியாயங்களை நாம் பொருட்படுத்தாமல் நல்ல விஷயங்களில் நல்ல காரியங்களில் நாம் விரைந்து என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நபிமொழி நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான படிப்பினைகள் இருக்கின்றன. நமது நேரான வழியிலே நாம் செல்லக்கூடிய நல்ல வழிகளில் ஷைத்தான் அமர்ந்து நம்மை தடுப்பான், அந்த சூழ்ச்சிகளுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.